எங்களோடு விளையாட வேண்டாம் உதய கம்பன்பிலவை எச்சரிக்கும் அனுர தரப்பு. கொழும்பு மாநகர சபையின் மேயரை அறிவித்தது திசை காட்டி. இலங்கைக்கு வரும் ஐநாவின் உயர் அதிகாரி தொடர் அழுத்தத்தில் அனுர அரசாங்கம். தேசபந்துவிடம் குறுக்கு விசாரணை தயாராகின்றது விசாரணை குழு. முள்ளிவாய்க்காலில் நினைவேந்தல் நிகழ்வு அனுர அரசால் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் பொன்சேகா வலியுறுத்து. நாட்டு மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை. இலங்கை மக்களுக்கு அனுர கொடுக்க போகும் 10,000 ரூபாய் வெளியான உண்மை நிலவரம். 20 வருட சிறை காலம் சிறையில் வேலைக்கு அமர்த்தப்பட்டுள்ள மஹிந்த ஆனந்த. இந்தியாவில் தீவிரமடையும் கோவிட் தொற்று வேகமாக அதிகரிக்கும் நோயாளர்கள். கொழும்பு மாநகர சபையின் மேயராக விரைகலி பெல்தசார் திங்கட்கிழமை பதவியேற்பார் என வர்த்தகத்துறை உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவுத்துறை அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அமைச்சர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அதன்போது மேலும் தெரிவித்ததாவது, உப்பு விவகாரம் தற்பொழுது முடிவடைந்துள்ள நிலையில் ஊடக அடக்குமுறை என்ற அரசியல் பிரச்சாரத்தை எதிர்க்கட்சிகள் கையில் எடுத்துள்ளது. ஊடகங்களை அடக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஊடகங்கள் ஊடக நெறியாக்கத்துக்கு அமைய நாட்டு மக்களுக்கு உண்மையை குறிப்பிட்டால் எவருக்கும் எவ்வித பிரச்சனையும் கிடையாது. ஒரு சில ஊடகங்கள் திட்டமிட்ட வகையில் தெரிவுபடுத்தப்பட்ட வகையில் செய்திகள் வெளியிடுகின்றன. இதனால் ஒரு தரப்பினர் நிச்சயம் பாதிக்கப்படுவார்கள். நிகழ்நிலை காப்பு சட்டம் வெகு விரைவில் திருத்தம் செய்யப்படும். சமூக வலைதளங்களில் எவரும் எதனையும் குறிப்பிடலாம் என்ற நிலைமை காணப்படுகின்றது. இதனை முறையாக கண்காணிக்க வேண்டும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். உதய கம்பன்பில உள்ளிட்டோர் பழைய அரசாங்கங்களை போன்று இந்த அரசாங்கத்துடன் விளையாட முற்பட வேண்டாம் என எச்சரிக்கின்றோம் என பிரதி தொழில் அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். அத்துடன் அமைச்சர்கள் மீது குற்றச்சாட்டுகள் இருந்தால் அவை தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவில் முறைப்பாடு அளிக்குமாறும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கொழும்பில் அண்மையில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் 2015 தொடக்கம் 2019 கள்வர்களை கைது செய்வதாக கூறியே ரணில் மைத்ரி அரசாங்கம் அமைத்தது. இறுதியில் இருதரப்பும் ராஜபக்சர்களுடன் இணைந்தே செயற்பட்டனர். ஆனால் நாம் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதியை நிறைவேற்றியிருக்கின்றோம். எதிர்க்கட்சிகள் எம்மை விமர்சித்தாலும் நாம் எமது பொறுப்புகளை நிறைவேற்றுவோம். எமது அரசாங்கம் எந்த வகையிலும் அரசியல் ரீதியாக நீதித்துறையில் தலையிடுவதில்லை. சட்டம் அதன் கடமையை செய்து கொண்டிருக்கின்றது. தம் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டவர்களுக்கே தற்போது அரசாங்கத்தை விமர்சித்துக் கொண்டிருக்கின்றனர். ஊழல்வாதிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்த்தனர். அந்த எதிர்பார்ப்பு நிறைவேற்றப்படுகின்றது. விமல் வீரவன்ச கூறும் பட்டியலில் உள்ளவர்களும் அந்த பட்டியலுக்கு அப்பாற்பட்டவர்களும் இனிவரும் காலங்களில் சட்டத்தின் முன்னிறுத்தப்படுவர். நீதிமன்றமே அதனை தீர்மானிக்கும். கம்பன்பில தொடர்பில் சட்டத்தரணி ஒருவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு அளித்திருக்கின்றார். ஊடகவியலாளர் மாநாடுகளில் கூறிக்கொண்டிருக்க அவர்களும் சிஐடியில் முறைப்பாடு அளித்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். அரசாங்கம் மற்ற ரீதியில் நாம் ஒருபோதும் அந்த விசாரணைகளில் தலையிட மாட்டோம் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். வடக்கில் முள்ளிவாய்க்காலில் நினைவேந்தல் நிகழ்வு நடாத்தப்படுவது தவறான விடயமாகும். அதனை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என முன்னாள் ராணுவ தளபதி ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். அது அரசால் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் எனவும் கூறியுள்ளார். தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் இதனை வலியுறுத்தியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், போரில் உயிரிழந்த தமது உறவுகளையே நினைவு கூறுகின்றோம் என அவர்கள் தரப்பில் இருந்து கூறப்படுகின்றது. இறந்தவர்களை நினைவு கூறுவது தவறில்லை. ஆனால் பிரபாகரன் உயிரிழந்த இடத்துக்கே சென்று அவர் இறந்த நாளில் அதனை செய்வது தவறு. பிரபாகரன் உள்ளிட்ட தமிழீழ விடுதலை புலிகளை கௌரவப்படுத்தும் நோக்கில் அவர்களை நினைவு கூறுவது தவறாகும். அது தேச துரோக நடவடிக்கையாகவே கருதப்படும். இப்படியான நடவடிக்கைகள் நிறுத்தப்பட வேண்டும். தேசிய பாதுகாப்பு என வரும்போது வாக்குகளை கருத்தில் கொள்ளக்கூடாது. முதுகெலும்புடன் முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும் என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார்.
ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் உயர் ஆணையாளர் வால்கர் டர்க் இந்த மாதம் அல்லது ஜூலை ஆரம்பத்தில் இலங்கைக்கு வருகை தரவுள்ளார். இலங்கையின் வெளியுறவு அமைச்சக தரப்புகள் இந்த தகவலை உறுதிப்படுத்தியுள்ளன. இந்த விஜயத்திற்கான உறுதியான திகதி இன்னும் இறுதி செய்யப்படவில்லை. இதன்படி கடந்த 9 ஆண்டுகளில் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணையாளர் ஒருவர் இலங்கைக்கு வருகை தருவது இதுவே முதல் முறையாகும். கடைசியாக 2016 பிப்ரவரியில் மைத்ரிபால ஸ்ரீசேன ஜனாதிபதியாக இருந்தபோது ஜெயத்ரா அல் ஹசைன் ஆணையாளராக இலங்கைக்கு வருகை தந்தார். இந்த நிலையில் 2022 அக்டோபரில் தனது கடமைகளை ஏற்றுக்கொண்ட ஆஸ்திரிய நாட்டவரான துர்க்கின் இலங்கை பயணம் முக்கியத்துவம் மிக்கதாக அமைந்துள்ளது. சர்வதேச சமூகத்தால் எழுப்பப்பட்ட மனித உரிமைகள் கவலைகளை எவ்வாறு நிவர்த்தி செய்வது என்று இலங்கை அரசாங்கம் தடுமாறும் நிலையில் அவரின் பயணம் அமைவது குறிப்பிடத்தக்கது. இந்த வாரம் முறையே 20 மற்றும் 25 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் மஹிந்தானந்த அழுத்கமகே மற்றும் முன்னாள் வர்த்தக அமைச்சர் நளின் பெர்னாண்டோ ஆகியோர் வெலிக்கடை சிறைச்சாலையின் அச்சிடும் பிரிவில் பணிபுரிய நியமிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட கைதிகளும் கொலை மற்றும் பாலியல் வன்கொடுமை குற்றவாளிகளும் அடைக்கப்பட்டுள்ள சிறைச்சாலையின் சேப்பல் பிரிவின் பிரதான பிரிவில் இருவரும் ஒன்றாக வைக்கப்பட்டுள்ளனர். அரசுக்கு 53 மில்லியன் ரூபாய் இழப்பை ஏற்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்ட பின்னர் உயர்நீதிமன்ற விசாரணை நீதிமன்றத்தால் பெர்னாண்டோவுக்கு 25 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. அதே நேரத்தில் அரசுக்கு 53 மில்லியன் ரூபாய் இழப்பை ஏற்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்ட உயர்நீதிமன்ற விசாரணையில் மஹிந்தானந்த அழுத்கமகேவிற்கு 20 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. 2015 ஜனாதிபதி தேர்தலின் போது சதோச மூலம் கேரம் போர்டுகளையும் செக்ஸ் போர்டுகளையும் இறக்குமதி செய்து கழகங்களுக்கு விநியோகித்ததற்காக அவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டது. மேன்முறையீட்டு ஆவணங்களை தயாரிப்பதற்காக தீர்ப்பின் சான்றளிக்கப்பட்ட நகலுக்காக காத்திருப்பதாக அவர்களின் வழக்கறிஞர்கள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் இன்று பலத்த காற்று வீசும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இந்த எச்சரிக்கை கடற்தொழில் மற்றும் கடற்படை படகுகளுக்கு விசேடமாக விடுக்கப்பட்டுள்ளது. கொழும்பு உட்பட பல பகுதிகளில் பலத்த காற்று வீசி வீடுகள், வணிக கட்டடங்கள், வாகனங்கள் மற்றும் விளம்பர பலகைகள் சேதமடைந்த நிலையில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சிலாபத்திலிருந்து புத்தளம் மற்றும் மன்னார் வழியாக காங்கேசன்துறை வரையிலும், காலி முதல் ஹம்பாந்தோட்டை வழியாக பொத்துவில் வரையிலும் உள்ள கடற்கரையோர கடலில் இன்று மணிக்கு 60 முதல் 70 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசலாம். சில நேரங்களில் கடல் கொந்தளிப்பாக இருக்கும் என்றும் திணைக்களத்தின் இயற்கை ஆபத்துகள் முன்னெச்சரிக்கை மையம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் கோவிட்-19 தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 3000 கடந்துள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கேரளா, மகாராஷ்டிரா, டெல்லி ஆகிய மாநிலங்களில் கோவிட்-19 தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளதாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன. கேரளாவில் 1147 பேரும், மகாராஷ்டிராவில் 424 பேரும், டெல்லியில் 294 பேரும், தமிழகத்தில் 148 பேரும், குஜராத்தில் 223 பேரும் கோவிட் தொற்றுக்குள்ளாகியுள்ளதாக இதுவரை கணக்கிடப்பட்டுள்ளது. மேலும் இதுவரை இந்தியாவில் 7 கோவிட் மரணங்கள் பதிவாகியுள்ளன. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வறிய மக்களுக்கு தலா 10,000 ரூபாய் வழங்குவதாக வெளியான தகவல் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி ஊடக பிரிவு இந்த விடயம் தொடர்பில் விளக்கம் அளித்துள்ளது. உலக வங்கியுடன் இணைந்து 10,000 ரூபாய் பணத்தை ஜனாதிபதி வழங்க உள்ளதாக சமூக ஊடகங்களில் தகவல் வெளியாகியிருந்தது. எனினும் இந்த செய்திகளில் எவ்வித உண்மையும் கிடையாது என ஜனாதிபதி ஊடக பிரிவு அறிவித்துள்ளது. பொதுமக்களை பிழையாக வழிநடத்தவும், அரசாங்கத்தை அசௌகரியத்திற்கு உள்ளாக்கவும் இவ்வாறு போலி பிரசாரங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த கொடுப்பனவு தொடர்பிலான மேலதிக விவரங்கள் உள்ளடங்கிய இணைய இணைப்பு பற்றிய விவரங்களும் பதிவிடப்பட்டிருந்தது. எனினும் இந்த லிங்குகளில் இந்த கொடுப்பனவு தொகை பற்றிய விவரங்கள் கிடையாது என தெரிவிக்கப்படுகின்றது.